ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விலாக் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா. அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறது, கும்மி அடிக்கிறது, கூழ் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த விலாகில். கும்மி அடிக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் தான் அந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் அந்த விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா முதன்னைக்கு நைட்டே வந்து நாங்கள் கூழ் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். கூழ் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார். ஆக்சுவலி இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஹோம் டூர் போடுறோம். இப்போ வந்து கூழ் காய்ச்சி ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டு 10:30 போலவே வந்து கூழ் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. கூழ் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா காலையில் அப்போ தான் கூழ் ஆறிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கூழ் காய்ச்சுவாங்க. இது பாருங்கள், கம்பும் கேழ்வரகு இடித்து அதுக்கப்புறமா வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது கூழ் காய்ச்சறதுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள். பொதுவாகவே வந்து ஊர் சைட்லாம் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். கோயில்களில் கூழ் ஊற்றும் போது இந்த மாதிரி நிறைய அளவில் செய்வாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. கோயிலுக்கு வர எல்லாருக்குமே கொடுப்போம். அப்புறம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறதால நிறைய செய்வாங்க. ஸோ அதனால் வந்து பெரிய குண்டா வச்சு நிறைய வந்து கூழ் செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் நான் கையில் வச்சு கிண்டிட்டு இருக்கிறது பேர் தான் வந்து அகப்பை. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து புதுசாகவும் இருக்கலாம். கூழ் காய்ச்சறதுக்காக வச்சுருப்பாங்க, மரத்தாலே செஞ்சது. இதை வச்சு நான் கூழ் வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தேன் அடி பிடிக்காமல். இப்போ நான் கூழெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக தேவைப்பட்டதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு. மறுநாள் காலையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு சிலது வந்து நாங்கள் செய்கிறது புதுசாக கூட இருக்கலாம். அது வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலையில் என்னென்னலாம் பண்ணோம், எப்படி நாங்கள் ரெடி ஆனோம் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இது வந்து மறுநாள் காலையில் வந்து வீடெல்லாம் தொடச்சாச்சு, பூவெல்லாம் போட்டுட்டேன். அந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. மதியம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாம்பாரும் சாதமும் செஞ்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சுருந்தாங்க. அந்த பருப்பு தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. டிஃபனுக்கு மாவு அதெல்லாம் வந்து எதுவுமே ரெடி பண்ணல. நான் ஃபஸ்ட் அன்றைக்கி ஈவினிங் தான் வந்தேன். ஸோ அதனால் நாங்கள் சாதமும் சாம்பாரும் காலையில் செஞ்சாச்சு. இப்போ அதை பருப்பு சாப்பிட்டுட்ருக்கா. அடுத்ததான் மதியம் மட்டும் ரெடி ஆகிட்டா. காலையிலேயே வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. நான் வந்து குளிச்சுட்டு சமைக்க போகிறேன் சாமிக்கு. இப்போது வந்து மாமியார் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் பூஜை கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் மேக்ஸிமம் நைட்டே வந்து நான் கழுவி வச்சுட்டேன். காலையில் வந்து பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பூசை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பானையில் தான் வந்து கூழ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இவங்க வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து சமையல் பண்ணேன். அப்படியே வந்து ஷேர் பண்ணி சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். உண்மையாலுமே அவங்க வயசுக்கு வந்து நிறைய வேலை செய்வாங்கங்க. 80 வயசு கிட்ட ஆகிடுச்சு. ஆனாலுமே இன்னும் வந்து நிறைய வேலை, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு. கூழ் காய்ச்சினது, கம்பிடிக்கிறதுலாம் வந்து நான் வரவே இல்லை. கூழுக்கு வந்து கம்பிடிச்சது எல்லாமே அவங்க தான். தனியாக வந்து கம்பெல்லாம் இடித்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாழை இலை, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கூழ் இருக்குது. நைட்டு ரெடி பண்ண கூழ் வந்து வச்சுருக்கோம். மேலே மட்டும் காஞ்சிருக்கு, அதை மட்டும் எடுத்துடணும். அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார், சாதம், அப்புறம் அப்பளம், வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வச்சுருக்கேன். சாமிக்கு வந்து நான் காலையில் குளிச்ச உடனே பூலாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு விளக்கேற்றி நான் வந்து காலையிலே குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா வந்து அதாவது கோயிலுக்கு வந்து படைக்கிறதுக்காக சமைக்கணும். ஸோ அதனால் காலையில் ரெடி ஆகிட்டேன். கையில் வந்து மெகந்தி போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக மெகந்திலாம் போட தெரியாது. சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நான் சாதம், சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெல்லம் மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஏலக்காய் சேர்த்து நாங்கள் பச்சரிசி ஊற வச்சு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை. அப்போ கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். இப்போது வந்து வெல்லம் துருவி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏலக்காவும் பச்சரிசி மட்டும் சேர்த்து மாவு இடித்தோம் அப்படின்னா இது வந்து மாவு ஏலக்காவும் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மாவிளக்கு போட மாட்டாங்க. இது வந்து அப்படியே உதிரி மாவாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. கோயிலில் வந்து கூழ் படைச்ச உடனே வந்து இந்த மாவும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்காக வந்து பச்சரிசி மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக எல்லா வருஷமும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. அதனால் நான் ரொம்ப வேலையாக இருக்கிறதால வீடியோ எடுக்க மாட்டேன். இந்த வருஷம் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே போல் கொஞ்சம் மாமாக்கிட்ட சொல்லி வச்சு அவரை வீடியோ எடுக்க சொல்லி கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். அப்புறம் குட்டி குட்டி பசங்கள்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவர் பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி இந்த வருஷம் ரொம்ப அலைச்சலையில் நான் காலையிலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதால ரொம்பவே ஸ்லோவாக ரொம்பவே நல்லா போச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணேன். ரொம்ப தலை தெறிக்க ஓடுற மாதிரி இருக்கும் எல்லா வருஷமும். இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ மாவும் வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வேப்பிலை போட்டு வைக்கிறேன். போட்டுட்டு இது மூடி போட்டு வச்சா அப்படின்னா போகும்போது அப்படியே எடுத்துப்பேன். இப்போ அடுத்ததாக எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சாமி கும்பிட்டுட்டதுக்கப்புறமா வந்து கூழ் கரைச்சி அதுக்கப்புறம் கூழ் பானையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கூழ் எடுத்துகிட்டு போவோம். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் அப்பளம், வாழைக்காய் பொரியல், கருவாடு வந்து குழம்பு வைப்பாங்க. கூழும் கருவாட்டு குழம்பும் தான் வந்து சாமிக்கு படைப்போம். அது ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் படைச்சிட்ருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணல. பிகாஸ் அந்த அளவுக்குலாம் வந்து எனக்கு டைம் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நாங்கள் ஆக்சுவலி வந்து கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் கூழ் வந்து கரைச்சிட்ருக்கேன். இது வந்து கூழ் எடுத்துகிட்டு போகிற பானையில் ஊற்றுறதுக்காக. இது வந்து அப்படியே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைக்க வேண்டியது தான். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி அந்த குடம் வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்பில் நானுமே வந்து சாரீலாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் கூட எடுத்திருந்தேன். அதை வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போடல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கூழ் எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கூழ் பானை வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கு மாவில் தோரணம் அதெல்லாம் கட்டிட்டு அதில் வந்து ஊற்றணும். இது வந்து நிறைய பேர் சேர்ந்து கூழ் ஊற்றுறதால நிறைய கூழ் கொண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு நான் அதெல்லாம் காமிக்கிறேன் இப்போது. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரைச்சிட்டு ஊற்றி வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கல இந்த சாரீ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிச்சயத்து சாரீ. நான் வந்து அப்போ தான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இப்போ தான் கட்டியிருக்கேன். ஓகே, இந்த விலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 விலாகாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் நான் 2 விலாகாக, அதாவது 2 பார்ட்டாக போடுறேன். பார்ட் 1 இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2வில் கூழ் எடுத்துகிட்டு போகிறது, கும்மி அடிக்கிறது அதெல்லாம் காமிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.